செஃப் டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன டிஷ் இது? யாம் செட்டிநாட். கருணக்கிழங்குல செட்டிநாடு மசாலா வச்சு செஞ்சேன். நல்லா பண்ணிருக்க. தேங்க்யூ செஃப். வேதா, நீ வழக்கமா பண்ற டிஷ் எல்லாம் நல்லா தான் பண்ற, நல்ல பிரசன்டும் பண்ற. ஆனா இதெல்லாம் காம்படிஷனுக்கு பத்தாதுமா. இதெல்லாம் 10ஓட 11 தான் பார்ப்பாங்க. நீ ஏதாவது புதுசா பண்ணி கொடு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், புதுசா ஒரு ரெசிபி கண்டுபிடின்னு. மனுஷங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதே இட்லி தோசையை சாப்பிட்றதுக்கு யாரும் தயாரா இல்லை. எல்லாத்துலேயும் புதுமை எதிர்பார்க்குறாங்கம்மா. அது டேஸ்டா இருக்கும்போது அதை கண்டிப்பா ஏற்றுப்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன், புதுசா ஏதாவது ரெசிபியை நீயே கண்டுபிடி. அதுக்கு நீயே ஒரு பேர் வை. வெற்றியோட ரகசியமே புதுசா உன்னை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு. அதை சுலபமா கண்டுபிடிச்சிக்கிட்டா எப்பேற்பட்ட போட்டியா இருந்தாலும் சுலபமா ஜெயிச்சிடலாம். உன்னால கண்டிப்பா அதை செய்ய முடியும் நான் நம்புறேன். டோன்ட் கிவ் அப். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ செஃப். ஏங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல, நான் எங்க செஃப் ஒரு ரெசிபி பண்ண சொல்லியிருந்தாரா, அது விஷயமா தான் நெட்ல தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா நெட்ல பார்ப்பேன். நெட்ல என்ன அவசியம் தேடினாலும் கிடைக்குமா? என்ன வேணாலும் கிடைக்கும். ஓ, ஏன் அப்படி கேட்டீங்க? எது? இல்ல, நெட்ல எல்லாமே கிடைக்குமான்னு கேட்டீங்கல்ல. அது ஒன்றும் இல்லை. இப்போ யாரை பார்த்தாலும் நெட்டுன்னு அது உள்ள எல்லாத்தையும் தேடினுக்கிறாங்களே, அப்படி அதுக்குள்ளே என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, சொல்லட்டுமா? புதுசாக ஒரு விஷயம் தேடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அத்த 4 செவத்துக்குள்ளேயே உக்காந்துக்கின்னு கம்ப்யூட்டரை நோண்டிக்கின்னு நெட்டுக்குள்ளே துளாவுன்னா கிடைக்காது. இந்த நெட்டுக்கு வந்து 4 செவத்துக்கு வெளியே பெரிய உலகமே இருக்குது. அங்கே போய் 4-5 மனுஷனுங்களை பார்த்து அவங்களாண்ட பேசி என்னென்னு விசாரிச்சோன்னா அனுபவத்தால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். மனுஷங்க கூட நம்ம மனுஷங்களா பழகி அனுபவத்தால் நம்ம கற்றுக்கிற விஷயந்தான் கரெக்டாக இருக்கும். எது கேட்டாலும் சும்மா இந்த இன்டர்நெட்ன்றது கம்ப்யூட்டரு இன்னொன்று சொல்லிடுது. இது கூகுளு அதுக்குள்ளே நிறைய மேட்டர்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் உண்மைதான்றது என்ன ஆதாயம்? அது என்ன கடவுளை எழுதுனாரு? அது ஒரு மனுஷன் எழுதுனது தான். அதனால என்னன்னா, இதெல்லாம் பார்த்து படிச்சு ஒன்றும் கற்றுக்க முடியாது. அதே என்னைக்குமே
பச்சு தெரிஞ்சுக்கிறதோட வெளியே போய் மனுஷன் கூட பழகி தெரிஞ்சுக்கிறது ஆல்வேஸ் அதான் பெட்ரு. புதுசாக அந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாம் ஏற்கனவே அந்த காலத்துல எல்லாம் பண்ண விஷயம்தான். அது அப்படியே நம்ம ஆளுங்க மேலே அப்படியே ஜீனாலாம் போட்டு ஜோக் எல்லாம் காமிச்சு புஷ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு விஷயத்தோட பாதிப்பே இல்லாமல் இன்னொரு விஷயம் புதுசாக வந்துச்சுன்றது சரித்திரமே கிடையாது. எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான். நான் தான் புதுசாக கண்டுபிடிச்சேன்னு மாறு தட்டிக்கிறதுலாம் சும்மா டெகால்ட்டி. நாங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறது நாம என்ன கடவுளா? இல்லை மனுஷங்க தானே. இப்போ கூட நீங்கள் என்ன வந்து சாப்பாடு மேட்டர் தானே தெரிஞ்சுக்கிறீங்க. அதெல்லாம் இதில் தேடுறதை விட்டு அந்த காலத்து மனுஷங்களை பாருங்க, அவங்க கூட பேசுங்க. அந்த காலத்தில் என்னென்ன சாப்பாடு இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி இவங்க பண்ணாங்க, அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இன்னும் இல்லை, அதெல்லாம் கேட்டுக்கோங்க. அவங்களாம் இந்த ரெசிபியை வாங்குங்க. அது இன்னைக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் இந்த ஜீனா வேலை ஜோக் வேலை காமிச்சு புதுசாக ஒரு பேர் வைங்க. அதுதான் புது ரெசிபி. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அந்த காலத்து ஆளுங்களே இப்ப நான் எங்க போய் பாக்குறது, எங்க போய் தேடுறது? நாளைக்கு காலையில் ரெடியா இருங்க. எதுக்கு? எங்க ஏன் எதுங்களாம் கேள்வி கேட்காம ரெடியா இருங்க. எங்க கூட்டிட்டு போக போறாரு? எங்க இருந்தா என்ன? கோல்டன் ஸ்டாப். ஆமாம் மாப்பிள்ள, ஆக்சுவலி இங்கே என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறோம்? ஏய், இந்த ஊரில் பெரியவங்களாம் இருப்பாங்க. அவங்களாண்ட போய் அந்த காலத்தில் இன்னெல்லாம் இருந்துச்சு, இன்னெல்லாம் சாப்பிட்டாங்க, அதெல்லாம் கேட்டு விசாரிக்கணும். ஓகே ஓகே ஓகே. நேற்று உங்களாண்ட சொன்னால அதே மாதிரி போங்க, எல்லாரும் பேசுங்க, ஒரு வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. போங்க. நீங்க கூட வாங்க. வேதாஜி, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பிளேஸ் தான் மிகச்சரியான இடம். வாங்க, ஒவ்வொருத்தரையா போய் டான் இன்டர்வியூ பண்ணலாம். கமான் गाइस. டேய் கண்ணாடி கைட்றா. போகாம இந்த பக்கம் போகணும். இட்ஸ் ஓகே, ஃபாலோ மீ. வா மஞ்சு. இந்த சாப்பிட்டு பாருமா. ஹாய் அபதாஸ் அமதாஸ், என்ன பண்றீங்க? சாப்பிடுறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? ஓகே, சாப்பிட்டுதான் நாங்க மெட்ராஸ்ல இருந்து வர்றோம். உங்கள்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்போம். கேளு. நீங்க அந்த கேள்வி எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லணும். தாராளமா சொல்றோம். ஓகே வேதாஜி, ஸ்டார்ட் யுவர் இன்டர்வியூ. நம்ம பார்த்த எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், கேழ்வரகு கம்பை தவிர அப்ப இருந்த சிறுதானிய உணவுகள் இப்ப எதுவுமே இல்லைங்கிறது தான். அவங்க சொன்ன எல்லா ஐட்டத்தையும் கேட்கும்போது அதுல இருந்து ஏதாவது ஒரு ரெசிபி எடுத்து ஆல்டர் பண்ணான்னு எனக்கு தோணுது.
மஞ்சு, ம்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏய், எனக்கு இத பத்தி என்னடி தெரியும்? ஏன் வேதாஜி, அந்த தெனமாவை பத்தி அந்த பாட்டிமா சொன்னாங்கல்ல, அதை வச்சு ஏதாவது பண்ண என்ன? ம், இல்ல பஞ்சு, அது கொஞ்சம் சாதாரணமா இருக்கும். ஏங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். நீங்கள் பேசினுக்கிறீங்க, பேசி முடியுங்க. ஆ, குதிரைவாலி அரிசியில ஒரு ஐட்டம் சொன்னாங்கல்ல, ஆ, ஆ. அதை வச்சு நம்ம ரைஸ் கீர் மாதிரி பண்ணா எப்படி இருக்கும்? சூப்பர் வேதா, அதையே பண்ணு. ஆ, ஆ. ரொம்ப சாதாரணமாக இருக்குது, ஸ்பெஷலாகவே இல்லை. ஆ, என்ன சொல்றீங்க? ஆமாம், ரைஸ் கீர்னது இந்த பாயசமாக இருக்குமே தானே? ஆமா. அது என்ன புதுசு? வேலைக்காது. இல்ல, அந்த குதிரைவாலி கீர் அது புதுசு தானே? புதுசுலாம் கிடையாதுங்க, எல்லாம் பல்ஸ் தான். இல்லை வேறு ஏதாவது யோசிங்க. சரி, அப்போ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். அங்கே ஒரு பாட்டி மூங்கில் அரிசி பற்றி பேசிச்சே, கவனிச்சிங்களா? ஆ, ஆமா. செம மேட்ரு அது. நிறையா பேருக்கு மூங்கில் அரிசினா என்னன்னே தெரியாது, கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. அதை வச்சு ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். அப்படிதான் யோசிங்க. ஆ, ஆ. நல்ல ஐடியாங்க. கண்டிப்பா இதே பண்ணலாம். பஞ்சே ஆ? பட எஸ், ஐ எம் கமிங். ஏ வேதா, ம்? இங்க என்னடி நடக்குது? என்ன? அவர் சொன்னது எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்ட. இல்லடி, அவர் சொன்னது சரிதானே. புதுசா ஒண்ணு பண்ணோம்னா அது இது வரைக்கும் யாருமே பண்ணாத வித்தியாசமான ஒரு டிஷ்ஷா இருக்கணும். அதத்தானே அவரு சொல்லிட்டு போறாரு. அதத்தான் நீ எப்படி அக்செப்ட் பண்ணேன்னு கேக்குறேன். ஏன் பண்ணா என்ன? உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் கூட அவர் என்னமோ நினைச்சேன். அவருக்கு எதுவுமே தெரியாது, இத பத்தின நாலேஜ் எல்லாம் சுத்தமா இருக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த நினைப்பெல்லாம் அப்படியே தவிடுபடி ஆக்கிட்டாரு. இங்க வந்து ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்கு காரணமே அவர்தான். சரி வா போலாம். நம்ம படிச்சவங்க, நமக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு மிதப்பு இருக்கும்ல, அந்த மிதப்புலயே எல்லாத்தையும் நெட்லயே தேடி பார்த்துக்கலான்னு இருந்தேன். ஆனா அதெல்லாம் சரியா வராது. வெளியில போய் மனுஷங்க கிட்ட பழகி தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல அனுபவமா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் இங்கேயே வந்திருக்கோம். நம்ம புக்க படிச்சு கத்துக்கிட்டத அவர் மனுஷங்களோட பழகி படிச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். இதை தாண்டி நாங்க எல்லாருமே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தோம். இப்பதான் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்படியே இருங்க, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. நான் அவரை புரிஞ்சுக்கிட்டு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கேன். ஆனா அவர் எதுக்குமே பிடி கொடுக்காம இருக்காரே. அவர் என்கிட்ட சிரிச்சு பேசி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? எப்பவுமே ஒரு மாதிரி இறுக்கமாவே இருக்காரு. ஏய், அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கதாண்டி செய்யும். அதுக்கப்புறம் பாரு, எல்லாமே சரியாயிடும். நீ கவலைப்படாதடி. அவரும் ஒரு நாளைக்கு உன்கிட்ட வந்து நல்லா சிரிச்சு பேசதான் போறாரு. நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத வேதா. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். பாப்போம். அது நிச்சயமா நடக்கும். வா. ஓகே, உட்காரு உட்காரு. ம், ஆ, போலாம். மாப்ள போடா.
இருங்க. எதுக்கு நான் தான் சாப்பிட்டாச்சா? இது சாப்பாடு இல்ல மாமா. புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ணிருக்கேன். அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னடா இது? என்னம்மா இது? புது மாதிரி இருக்கு. என்னது? இருங்க இருங்க. என்னங்க அக்கா? என்னக்கா? இதை டேஸ்ட் பண்ணுமா? மாமா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா? நிஜமா நல்லா இருக்கா மாமா? நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. இது டேஸ்ட் கூட சிறு வயசுல நான் சாப்பிட்ட ஏதோ ஒரு பண்டம் ஞாபகத்துக்கு வருது. நல்லா ஞாபகம் இருக்குதுமா. சிறு வயசுல நான் சாப்பிட்ட பண்டம் பேர் தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. என்ன மாமா உங்களுக்கே தெரியலையா? ஆமா. இது மூங்கில் அரிசி கொழுக்கட்டை மாமா. மூங்கில் அரிசி கொழுக்கட்டையா? அது எப்படிமா? மூங்கில் அரிசி இப்ப புழக்கத்துல இல்லையே. ஆமா மாமா, மூங்கில் அரிசியில சாப்பாடு செய்வாங்க, ஆனா கொழுக்கட்டை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்து சமாச்சாரம். அந்த காலத்துல கிராமத்துல இந்த மூங்கில் அரிசி கிடைக்கும். அதை வாங்கி எங்க அம்மா என்னெல்லாமோ பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணதே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குமா. அம்மா இது என்னது? அது தக்காளி சாஸ். இதையும் நானே தான் மாமா செஞ்சேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. அம்மா எனக்கு மட்டும் கொடுத்தா எல்லாருக்கும் கூட டேஸ்ட் பண்ணிட்டேன். இதோ உடனே தரேன். அக்கா சாப்பிடாதீங்க. இல்லை அது எனக்கு வேணாம். அதான் அப்பாவே டேஸ்ட் பண்ணிட்டார்ல, கரெக்டாக இருக்கும். டேய் நான் சொன்ன பத்தாதுடா. நீ டேஸ்ட் பண்ணி சொல்லு. குடுமா டேஸ்ட் பண்ணு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. என்னக்கா நல்லா இருக்கா? எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்குது. நிஜமா? நிஜமா நல்லா இருக்குங்க. தேங்க்யூங்க. கல்பனா எப்படி இருக்கு? பரவாயில்ல, சுமாரா தான் இருக்கு. அனிதா, டிஷ் எப்படி இருக்கு? ஓகே, ஏதோ சுமாரா தான் இருக்கு. அவ்வளோ ஒன்றும் இல்லை. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பரவாயில்ல, சுமாரா தான் இருக்கு. ஓகே, ஏதோ சுமாரா தான் இருக்கு. அவ்வளோ ஒன்றும் இல்லை. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். மாமா ஏன் என்னமோ மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அனிதா உன் கல்பனா ஏதோ சொன்னாங்களே, அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? விடுமா, அது ஏன் பெருசா எடுத்துக்கிற? இல்ல மாமா, கொஞ்சம் பயமாவே இருக்கு. நம்ம 5 பேர் இருக்கோம், அதுல 2 பேர் இப்படி சொன்னா பயம் வரதானே செய்யும்.
போட்டி நடக்கிற இடத்துல ஒரு 50 பேருக்கு மேல இருப்பாங்க. இதே மாதிரி பாதி பேர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? அதான் கொஞ்சம் அப்படியே படபடன்னு பயமா இருக்கு. ஏமா வீணா பயப்படுற? முதல்ல நீ செய்து கொடுத்ததை சாப்பிட்டப்போ நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு தான் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. இப்ப அந்த பயம் போயிருச்சுமா. நீ நிச்சயமா ஜெயிப்ப. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல மாமா. மேதா, அவங்க 2 பேருக்கும் உன்னை கண்டாலே பிடிக்காது. அவங்க சொன்னதை பத்தி நீ ஏன் வீணா கவலைப்படுற? அவங்க வாயில இருந்து நல்லா இருக்குன்னு வந்தாதாமா நீ பயப்படணும். நல்லா இல்லாத வேணும்னே நல்லா இருக்குன்னு சொல்லி கவுக்க பாக்குறாங்களோன்னு பயப்படணும். நீ செய்தது நெசமாவே நல்லா இல்லைன்னு வச்சுக்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேவலமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. ஆனா அவங்களால அப்படி சொல்ல முடியல. ஏன்னா சாப்பிட்டு பார்த்தப்ப அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. வாய் திறந்து பாராட்டவும் முடியல. அதனாலதான் ஒருத்தி சுமாரா இருக்குன்னா இன்னொருத்தி பரவாயில்லைங்கிறா. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லம்மா. நீ பண்ண கொழுக்கட்டை ரொம்ப ருசியா சூப்பரா இருந்துச்சு. அவங்க அந்த மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லும் போதே நினைச்சேன் நீ செய்தது நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும், நீ நிச்சயமா ஜெயிப்பேன்னு. கவலையே போடாத, நீ போய் தூங்கு.